புதுச்சேரி அரசு பள்ளியில் வயதை மாற்றிக் கொடுத்து கூடுதலாக 5 ஆண்டுகள் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியருக்கு தலைமை குற்றவியல் நீதிபதி 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். புதுச்சேரி வஉசு அரசு மேல்நிலைப் பள்ளியின் புதல்வர் அருணாச்சலம் கடந்த 2022ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதி சிபிசிஐடி போலீஸ் ஸ்டேஷனில் உடற்கல்வி ஆசிரியர் மீது புகார் அளித்தார். அதில் அப்பள்ளியில் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியர் நாராயணசாமி அரசின் பதிவேட்டின்படி 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி என்ற தனது பிறந்த தேதியை திண்டிவனம் கோர்ட்டில் தவறான தகவல்கள் அளித்து 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி பிறந்தவர் போல் பிறந்த தேதியினை போலியாக மாற்றி கல்வித்துறையிடம் சமர்ப்பித்துள்ளார். இதன் மூலம் 2013ஆம் ஆண்டிலேயே பணி ஓய்வு பெற வேண்டியவர் 2018ஆம் ஆண்டு வரை தனது பணி ஓய்வு காலத்தையும் தாண்டி அரசு பணியினை தொடர்ந்துள்ளார். அதனால் அரசிற்கு 41,85,311 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி சுயலாபம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து நிலையில் விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை முடிவடைந்து தலைமை குற்றவியல் நீதிபதி சிவகுமார் நேற்று தீர்ப்பு வழங்கினார். அதில் நாராயணசாமி மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 21,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் அபராத தொகையை கட்ட தவறும் பட்சத்தில் மேலும் 3 மாதம் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இன்ஸ்பெக்டர்கள் சண்முகம், பிரான்சிஸ் டொமினிக், சுரேஷ் பாபு ஆகியோர் விசாரணை அதிகாரிகளாக செயல்பட்டனர்.